ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இது வந்து 52வது நாள் 53வது எபிசோடு நவம்பர் 27 அன்று, அதாவது புதன்கிழமை வெளிபரப்பான ப்ரொமோவுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஒரு 50 நாளுக்கு அப்புறம் தான் ஏதோ டீம்லாம் மாறிச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து ரசிக்கிற மாதிரியான ப்ரோமோ. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா சம்பவங்களே நடக்காமல் இந்த டீமை பிரித்ததில் எல்லாருமே பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு கதையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்திரையும் கிழியுது. ஸோ அதுவும் வந்து இந்த பொம்மை டாஸ்க்குன்றதே வந்து யார் நம்ம கூட நிற்கிறாங்க, யார் நம்ம முதுகில் குத்துறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து பவித்ரா வந்து ஜாக்லினுடைய, ஏன்னா டைமில் வந்து ஒன்றா தான் இருந்தாங்க. பவித்ராவும் அதில் ஃபஸ்ட்டு அந்த கோவா கேங்கில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அன்ஷிதாவை தான் எடுத்து போய் வச்சாங்க. ஸோ அதே மாதிரி என்னதான் நாங்கள் வந்து கோவா டீமில் விளாண்டேன் அப்படின்ட்டு பவித்ரா சொன்னாலும் அவங்க வந்து அன்ஷிதாவுக்கும் தர்ஷிகாவுக்கு தான் ஃபேவராக இருக்க போகிறாங்க. அது வந்து நம்மளுக்கு 2வது ப்ரோமோலையும் தெரிஞ்சது. நம்ம ஏற்கனவே வந்து அதை சொல்லிட்டு இருக்கோம். ரைட். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ப்ரோமோவில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து இந்த பொம்மை டாஸ்கில் வந்து அடிச்சிக்கிறது தான். ஸோ இந்த பொம்மை டாஸ்கில் அடிச்சிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக வந்து விஷாலும் ஜாக்லினும் அடிச்சுக்கிறாங்க. வேணும்னு யாரும் வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்றது விஷாலுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நான் எங்கேயாவது வேணும்னு அடிக்கிறேன்னு சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி அந்த வாக்குவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் ரொம்ப பெருசாக போய் அதன் பிறகு வந்து அது வந்து 2 பேர் நீ என்கிட்ட பேசாதுன்னு விஷால் கத்துறாரு, ஜாக்லின் உங்ககிட்ட ஒன்று நான் பேச அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ ஜாக்லின் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே கார்னர் பண்ணிட்டு இருக்கிறதும், விஷால் வந்து எல்லாரையுமே கார்னர் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் முத்து ஆல்சோ. இப்போ வந்து விஷால், அருண், தீபக்னு நினைக்கிறேன், இந்த குரூப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக வந்து முத்துவே கைட்டு விட்டாங்க. முத்து வந்து சாச்சனா கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை அந்த பக்கம். ஸோ இதனால் வந்து ஃபஸ்ட் ப்ரோமோ வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. செகண்ட் வந்து என்னென்னா, இதுதான் வந்து ஒரு எமோஷனலான ஒரு விஷயம். பவித்ராவும் தர்ஷிகாவும் ஃப்ரெண்டுன்னு தெரியும். இவங்க வந்து பவித்ரா வந்து தர்ஷிகா கிட்ட ஆரம்பத்திலே சொன்னாங்க, இந்த லவ் மேட்டர்லாம் வேணாம், இது வந்து நல்லா இருக்காது, வெளியே போனாலும் சூப்பராக இருக்காது, அது வந்து இப்போ பிரச்சனையாகும் அப்படிலாம் நிறைய அட்வைஸ் சொன்னாலும் அவங்க கேட்கல. தர்ஷிகா கேட்கல. அவங்க வந்து ஒரு லவ் ட்ராக் ரெடி பண்ணி அது பச்சையாக வந்து சொல்லிட்டு தான் வந்து பண்ணாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதாவது நீங்கள் வந்து 1 மணி நேரம் ஒளிபரப்பில் தெரியாது, இங்கே 24 மணி நேரம் போது அது எப்படியாவது அதை போட்டுறாங்க. அப்படி இருந்தும் இவங்க வந்து அதை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, ஆனந்திக்கிட்ட உட்காந்துக்கிட்டு, எப்போ போனாலும் அங்கே விஷால் இருந்துக்கிட்டே இருக்காப்புல, எந்த இடத்துக்கு போனாலும் அப்போ, அதாவது அவள் வந்து அவகிட்ட ஏதாவது சொல்லலான்னு போனால் அங்கே எப்பயுமே இருக்கிறா, இவளும் வந்து அவன் தேடி தேடி போய்கிட்டு இருக்கா, இது வந்து சரியாக வரா மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. இப்போ உதாரணத்துக்கு வந்து காயத்துக்கு மருந்து போடுறாப்புல அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கை சரியாக தானே இருக்குது, அந்த கை வழியாக போட்டுக்கலாம்ல, எதுக்கு வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது பவித்ராவுடைய கேள்விகள். பட்டு பவித்ராவுக்கு வந்து என்னென்னா, தான் விஷயத்த சொல்ல முடியல, ஒரு விஷயத்த தனியாக போய் பேசணுன்னாலும் அதுக்கும் வந்து இடம் கொடுக்க மாட்டுது. இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும்? எல்லா இடத்தையுமே வந்து அந்த ஸ்பேஸை எல்லாத்தையுமே வந்து விஷாலே வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்காப்புல. அது மட்டும் கிடையாது, தர்ஷிகா வந்து நிறைய இடம் வந்து விஷாலுக்கு கொடுத்துட்டே இருக்காப்புல அப்படின்றதும் பவித்ராவுடைய கோபம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ஷிகா வந்து நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கோம், அவங்களும் விஷாலும் இருக்கிறதுனாலே நம்ம கொஞ்சம் நகர்ந்துட்டுருக்கோம், இதெல்லாம் வந்து தர்ஷிகாவுக்கு தெரியும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு பவித்ரா கிட்ட கேட்குறாங்க. அது பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படின்னு தெரியல, ஆனால் இப்படியே போச்சுன்னா சண்டை முட்டிக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்றது தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் செகண்ட் ப்ரோமோவில் போயிட்டு இருந்தது. ஸோ 3வது ப்ரோமோ வந்து திரும்பவும் வந்து அன்ஷிதாவுக்கும் ஜாக்லினுக்குமான வன்மத்தை தான் வந்து அதில் காமிச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் வந்து ஜாக்லின் வந்து, அதாவது ஒரு துண்டு சீட்டு வருது, அது தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக போடுறேன், துண்டு சீட்டு வருது. இந்த துண்டு சீட்டை வந்து பார்த்ததுமே என்ன சொல்கிறாங்க, யார் யாருக்கு இந்த துண்டு சீட்டில் இருக்கிற வேர்டிங் வந்து கரெக்டாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, இப்போ தான் சாச்சனாவுடைய பாதுகாவலராக முத்து இருக்கிறார். ஏன்னா முத்துவுக்கு வேறு ஆளும் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அவர் டாமினேட் பண்ணாத ஒரு ஆள் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து சரியான ஆள் சாச்சனா. இப்போ உதாரணத்துக்கு முத்துவோடைய நண்பர் தான் வந்து இவங்க, அவங்க பேர் என்ன, மஞ்சரி. அப்படி இருந்து ஏன் மஞ்சரி அவர் கிட்ட சேர்த்துக்கல அப்படின்னா, அவங்க கொஞ்சம் விவரமான ஆள், எங்கேயாவது நம்மளை வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க, எங்கேயாவது நம்மளை விட்டு முன்னாடி போயிட போகிறாங்கன்ற ஒரு பயமும் அவருக்கு இருக்குன்றதை மறுக்க முடியாத உண்மை அது. ஸோ இப்படி மீன்வேல் இப்படி போயிட்டு இருக்கும்போது முத்து வந்து ரொம்ப கிளவராக சாச்சனாவை பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரு. அப்போ சாச்சனாவுக்கு ஒரு சீட்டை வந்து சாச்சனாவை வந்து சொல்லணும் அப்படின்றது சவுண்டுடைய ஆசை. ஸோ சவுண்டு வந்து சாச்சனாவை சொல்லும்போது இவர் வந்து அதுக்குள்ளே அதில் என்ன படிச்சதுன்னு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி நக்கல் விடுறாரு. அதில் கொஞ்சம் மொக்க வாங்குறாங்க. இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்குது. அதே நேரத்தில் தெளிவாக ஆட்டத்தை உணர்ந்து விளையாடக்கூடியவங்க தான் வந்து
சவுண்டு கிட்ட சில அப்பாவித்தனங்கள் வச்சுக்கிட்டாலும் கூட அவங்க கேமை சரியாக பார்க்குறது, ஆட்களை சரியாக பார்க்குறது, எஸ்பெஷலி நேற்று முத்துக்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்க விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக சவுண்டுடைய நாலேஜ் உங்களுக்கு புரியும். ஸோ இதுவும் ஓகே. இதன் பிறகு அன்ஷிதாவுக்கு ஒரு சீட்டு வருது. அன்ஷிதா கிட்ட வர சீட்டு வந்து உங்கள் பக்கத்தில் இவங்களை வச்சுக்க கூடாது அப்படின்னு யாரை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, டக்குன்னு நான் வந்து ஜாக்லினை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்லினை ஏன் சொல்லுவீங்க அப்படின்னும் போது, என்னது கிட்ட இல்லை எட்டப்போ அப்படின்றத நான் ஜாக்லினை தான் சொல்லுவேன், நீ கிட்டே வராத எட்டப்போ அப்படின்னு ஜாக்லினை சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் த பிட்வீன் ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா? நான் 2 பேரும் வந்து ஜோவியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நேற்று ரிவ்யூவிலையும் சொல்லியிருந்தோம் நம்ம, அன்ஷிதா பண்ணது சரியா, புரியுதுங்களா? அன்ஷிதா பண்ணது சரியா, அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, அன்ஷிதா பண்ணது சரியா தப்பா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஜோவிலாக ஒரு கேம் விளையாடி முடிச்சப்பறம் ஓகேடா நீ நல்லா பண்ண, இப்படி போகிறது தான் நம்ம இது. அதாவது நீங்கள் மொத்த வன்மத்தை மஞ்சரி மேலே இறக்குனதே தப்பு. சரி, அது ஒரு கேமு, உங்களுக்கு எங்கேயோ ஒரு ஹர்ட் ஆச்சு, அவங்க அந்த மாதிரி பேசுனாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, அவங்களும் நீங்கள் ரவுண்டு கட்டினீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஜோவியலாக 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறத வந்து வன்மமாக எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது. காலையில் அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஜாக்லின் வந்து என் மண்டையை கழுவணும். ஏன் நீங்கள் மண்டை கழுவலையா? நீங்கள் மண்டையை கழுவலையாங்க ஜாக்லின் மண்டையை? ஸோ இவங்க வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அவமானம், அந்த அவமானத்தை அவங்களால தாங்க முடியல. ஸோ அதனால் வந்து ஜாக்லின் மீது வந்து வன்மத்தை வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறார். ஓகேவா? ஜாக்லின் வந்து அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாங்க? அந்த சீட்டு வந்தது, அந்த சீட்டுக்கு வந்து இவங்க பேசுகிறாங்க. அப்போ ஜாக்லின் என்ன விஷயத்தை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஜாக்லின் என்ன செய்கிறாங்கன்னா, நான் தான் உங்க கிட்டே வரலையே, என்ன எதுக்கு வந்து திருத்துறேன்? ஐ மீன் நான் உங்ககிட்ட கிட்ட வந்தால் நீ எட்டப்போன்னு சொல்லலாம், நான் தான் உங்ககிட்டயே வரலையே, நான் உங்ககிட்ட கிட்டே வராத போது நீ எப்படி வந்து என்னை வந்து நீ இப்படி சொல்லலாம் அப்படின்றது ஜாக்லினுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபைட்டு வந்து இப்படியே போகாது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்களுடைய டீம், அதாவது அன்ஷிதா, பவித்ரா, தர்ஷிகா, விஷால், இந்த குரூப்லாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருக்குமே வந்து ஜாக்லினை சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ அதில் இந்த ஒரு அவமானமும் அன்ஷிதாவுக்கு சேர்ந்ததுனால வந்து டோட்டலாகவே வந்து ஜாக்லினை வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அவங்க வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த காலி பண்ணணுன்றது எங்கே வந்து அவங்க மேலே வந்து ட்ரிகர் ஆனாங்க, எங்கே வந்து அன்ஷிதா வந்து சறுக்குனாங்க, அன்ஷிதாவுடைய கேம் பிளான் என்ன, அன்ஷிதா செஞ்சது சரியா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் விரிவாக ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் அதை பற்றி பேசலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நான் உதாரணம் சொல்லுவேன், யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை உசி போட்டாங்கன்னா நம்ம வந்து அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த விஷயத்தில் அன்ஷிதா வந்து எல்லாம் மீறினாங்கன்றது தான் நேத்திய பொம்மையை வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் நடந்த உண்மை. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி வந்து அன்ஷிதா வந்து ஜாக்லின் மீதான வன்மத்தை அவங்க கொட்டிக்கிட்டு இருக்காங்க. மீன்வாயில் வந்து அவங்க ஆட்டத்தை இவங்க இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களும் நானும் வந்து 10ஓட 11 அத்தோட இது ஒன்று இல்லைன்னு வராங்க. ஆனால் வரும்போது உங்களுக்கான வழி அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வன்மகுடானா வந்து இறங்குறதும் நியாயம் இல்லை. அப்படிதான் அது என்னன்றது ஸ்பெஷல் வீடியோவில் பார்ப்போம். இந்த ப்ரொமோ வீடியோ உங்களுக்கும் அது ப்ரொமோ மாதிரி நம்ம எப்பயுமே பேச மாட்டோம், அதுக்கு நுவான்ஸை தான் பேசணும். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான ஒரு பார்வையை பார்த்துட்டீங்க, நம்ம இன்னொரு எபிசோடில் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.